Hi friends, this is Ranjit from Coverage Studios. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டார்ஜ் அண்ட் பர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். டார்ஜ் அண்ட் பர்ன்றது வந்து உங்கள் ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணுறதுக்கு. பாப் மீன்ஸ் எப்படின்னா ஹைலைட்டான ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும், ஷேடோவான ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஷேடோ ஆகும், அதான் டார்க் ஏரியாவை இன்னும் டார்க் ஆகும். நம்ம ஃபோட்டோ வந்து இன்னுமே கொஞ்சம் பாப் கிடைக்கும். பாப் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா அந்த டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த டார்ஜ் அண்ட் பர்ன் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் ஈஸியாக ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி கிரியேட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டார்ஜ் அண்ட் பர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணோம். அதாவது என்னென்னா, நீங்கள் செக் லேயர் க்ரியேட் பண்ணணும். செக் லேயர் எதுக்காக பண்ணோன்னா, உங்கள் ஃபோட்டோவில் எங்கே ஹைலைட் பண்ணணும், எங்கே ஷேடோ பண்ணணும்னு நமக்கு வந்து இதில் சரியாக தெரியாது. ஸோ அதுக்காக செக் லேயர் போட்டுட்டு செக் லேயரோட கைடன்ஸை வச்சு நம்ம ஃபோட்டோவை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதனால செக் லேயர் நமக்கு ஒரு தேவை. ஸோ செக் லேயர் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு Black and white அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் Black and white. ஸோ Black and white கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னே Black and white ஆகிடும் இமேஜ். ஸோ தட் ரெட் ஏரியாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணும்போது ரெட் அஃபெக்ட் ஸ்கின். ஓகேவா, நம்ம ஸ்கின் கலர் வந்து ரெட்டை வந்து ரிப்ளிகேட் பண்ணும். ஸோ அதனால் ரெட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லோவையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டு எல்லோ இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து Black and white இன்னுமே கொஞ்சம் நல்லா டெப்த்தாக, அதாவது இந்த டைமென்ஷன் தெரியணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஏரியாவும் இங்கே இருக்கக்கூடிய ஷேடோ ஏரியாவும் நல்லா தெரியணும். அப்போ தான் நம்ம இதை கைடன்ஸை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ தட் அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, திஸ் இஸ் ஃபைன், இது நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதோட விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு கீழே வந்துட்டு திருப்பி ஒரு ஆப்ஷன் கர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, கர்வ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் லேயரை கொஞ்சம் அப்படி பின் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கீழே டவுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகும். இந்த டார்க் ரொம்ப வேணாம், லைட்டாக லிட்டில் டார்க்காக வச்சுக்கோங்க. இந்த டார்க் இஸ் ஃபைன். ஓகே, லைட்டாக. ஸோ இப்போ டார்க்காக இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது எங்கெல்லாம் டார்க் பண்ணலாம், எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது, இங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே ஒயிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒயிட் ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாகவும் டார்க் ஏரியாவை டார்க்காக பண்ண போகிறோம். அதான் டார்ஜோட வேலை. ஸோ தட் இந்த ரெண்டு இமேஜ் செக் லேயரை நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணுறோம். மேட்ச் மீன்ஸ் குரூப் பண்ணுறோம். ஓகேவா, குரூப் பண்ணி வச்சுருக்கோம். குரூப் பண்ணிவிட்டு இதில் நம்ம நார்மலாக டைப் பண்ணிக்கிறோம் செக் லேயர். ஸோ ஓகே, செக் லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. செக் லேயரோட விஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய இமேஜ் தெரியும். ஸோ செக் லேயரை விஷன் ஆன் பண்ணிங்கன்னா எப்படின்றத கைடன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் கைடன்ஸ் லேயர். இது வந்து எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது, எந்த ஒரு அடிக்ஷனல் இதுவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஃபார் செக்குக்கு மட்டும்தான். இமேஜில் வந்து எங்கெங்கே இது பண்ணணும் ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இமேஜில் தான் ஒர்க்கே பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம வந்து டார்ஜ் அண்ட் பர்ன்குள்ளே போயிடலாம். இது வந்து மைக்ரோ டார்ஜ் அண்ட் பர்ன் ஒர்க். ஓகே, மைக்ரோ டார்ஜ் அண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ்ஸ் போகிறீங்க. கர்வ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்ஜ் பண்ணுறதுனால நம்ம சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு டார்ஜும் போது நம்ம மிட் டோன்ஸை கொஞ்சம் லைட்டாக ஏற்றுனா கொஞ்சம் ஒயிட்டாக கிடைக்கிது இமேஜில். இப்போ பாருங்கள், ஒயிட் நல்லா ஏறி இருக்குது. இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ஒயிட் ஓவர் ஆகும். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ ஒயிட்ஸ் தேவைப்படாது. நமக்கு அதிகபட்சம் கொஞ்சம் தான் பாப் பண்ண போகிறோம், அதாவது ஒயிட்டு கொஞ்சம் தான் ஏற்ற போகிறோம். ஸோ அதனால் நம்ம இவ்வளோ வச்சுக்கலாம். இவ்வளோ வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து டார்ஜ் வந்து நான் வேல்யூ வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதே அளவுக்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ இவ்வளோ டார்ஜ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டார்ஜ் இவ்வளோ வச்ச உடனே இந்த மாஸ்க்கை வந்து இன்வெர்ட் பண்ணிவிடுங்க, அதாவது பிளாக் ஆக்கிடுங்க. பிளாக் ஆக்குறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இதை பாக்ஸ் வந்து இதில் வச்சுக்கணும். ஓகேவா, இந்த பவுண்டி பாக்ஸ் இதில் இருக்கணும். பவுண்டி பாக்ஸ் இதில் வச்சுருக்கோம். இது வந்து ஒயிட்டாக இருக்கும் இதோட மாஸ்க்குன்றனால. ஸோ மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆகிறதுனால ஹைட் ஆகிடுச்சு. ஆனால் இதை நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ரெஷ்ஷை வச்சு எந்தெந்த ஏரியா பெயிண்ட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் ஷோ ஆகும். மற்ற டைப்பில் ஹைட்டில் இருக்குது, இது பற்றி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் கோ டு அட்ஜஸ்ட்மெண்ட், கர்வ்ஸ். இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறது பர்னுக்காக பண்ணுறோம். ஸோ பர்ன்றது டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதே மிட் டோன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் கீழே இறக்குறோம். கீழே இறக்கும் போது பர்ன் ஆகுது. ஓகேவா, பர்னால் கொஞ்சம் டார்க் ஆகுது. ஸோ டார்க் ஆகிறதுனால கொஞ்சம் கீழே இருக்கனால கொஞ்சம் இமேஜில் இந்த டார்க் ஏரியாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் ரொம்ப இமேஜ் வந்து டார்க்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம டார்க் ஏரியாவுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் நம்ம கீழே எடுத்துருக்கோம். அண்ட் தென் ஓகே, இதையும் அதே மாதிரி இப்போ நீங்கள் டார்க் பண்ண அதே மெத்தடில் இங்கே ஒயிட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டாக இருக்கனால மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஐ ஃபார் இன்வெர்ட். ஓகே,
ஸோ திஸ் இஸ் burn layer and then this is dodge layer. Okay, this is dodge, this is burn. Okay, இதை வந்து நம்ம ஒயிட் ஏரியாவுக்கு பயன்படுத்த போகிறோம், இதை பிளாக் ஏரியாவுக்கு இதை பயன்படுத்த போகிறோம். ஸோ டாஜ் அண்ட் பர்ன்னா எங்கெங்கே பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ எந்த ஏரியாஸ்க்கு நான் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ நியூ லேயர், நான் சும்மா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணுறேன். ப்ரஷ். ஓகே, இப்போது டாஜ் எந்த ஏரியா பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏரியா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒயிட் ஏரியா நான் சொல்கிறது வந்து எங்கே ஃபோட்டோவில் ஒயிட் அதிகமாக இருக்குது, அதாவது ரொம்ப நம்ம வந்து லைட்டிங் வச்சு எடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் லைட்டிங் ஒரு கீ லைட் வச்சு இந்த ஃபோட்டோவில் எடுத்துருக்கோம். அந்த லைட் பட்ட இடத்துலலாம் ரொம்ப ஆர்ஷாக லைட் பட்ட இடத்துலலாம் கொஞ்சம் வெளிச்சம் ஓவராக பாப்பாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபோட்டோ ஒரு டைமென்ஷன் க்ரியேட் ஆகுது. அதான் ஒன் சைட் லைட்ன்றதுனால நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஒயிட்டை கண்டுபிடிக்கணும், டார்க்கை கண்டுபிடிக்கணும். இதுதான் டார்க் அண்ட் பர்னில் மெயின் ரூல். ஓகே, ஸோ இப்போ டார்க் அண்ட் பர்னில் ஒயிட்டுன்னு கண்டுபிடிக்கும் போது இங்கே பாருங்கள் ஒயிட் ஓவராக இருக்குது. அண்ட் தென் இங்கே ஓவர் ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஓவர் ஒயிட் இருக்குது. நான் ஸ்கெட்ச் பண்ணுற ஏரியாஸில் இங்கே ஒயிட் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஃபுல் ஒயிட் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒயிட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஒயிட் இருக்குது, இந்த இடத்துல ஒயிட் இருக்குது, லிப்ஸில் இங்கே ஒயிட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த இதெல்லாம் ஒயிட் ஏரியா இருக்குது. அண்ட் தென் இங்கே எல்லாமே ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் ஏரியாஸை நம்ம ஒயிட் அதாவது டாட்ஜ் பண்ணணும். ஓகேவா, இந்த ஏரியாஸ்லலாம் டாட்ஜ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ லைக் தட் டார்க் ஏரியாஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன் செகண்ட், இப்போ நான் டார்க் ஏரியாஸ் காட்டுறேன். இப்போ டார்க்குன்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல டார்க் இருக்குது, இங்கே இமேஜில் டார்க் இருக்குது, அண்ட் தென் இங்கே டார்க் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஃபுல்லாக டார்க் இருக்குது, இங்கே ஒன் சைட் டார்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லிட்டில் டார்க், லிட்டில் டார்க், திஸ் ஏரியா டார்க், this is also dark, and then dark. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இமேஜில் டார்க் தெரியுது. கரெக்டாக இந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயும் டார்க்ஸு நிறையா இருக்குது. ஓகேவா, டார்க் அண்ட் பர்னில் இந்த டார்க்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைலைட் இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டார்க் அண்ட் பர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் ஆஃப் பண்ணுறேன். இது ஃபுல்லாக டார்க் ஏரியா, நம்ம இங்கே தான் டார்ச் பண்ண போகிறோம், இங்கே எல்லாமே டார்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் இங்கே பர்ன் பண்ண போகிறோம், அதாவது இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆக்க போகிறோம். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி அந்த அந்த ஹைலைட்டையும் ஷேடோவையும் கரெக்டாக செப்பரேட் பண்ணி டார்க்கு ஒயிட் இந்த மட்டும் செப்பரேட் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த டார்க் அண்ட் பர்ன் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் இதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லைக் தட் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ண ஏரியாஸில் தான் டார்ஜ், இது வந்து டார்ஜ் பண்ணியிருக்கோம், இது வந்து டார்ஜ் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் பர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, சும்மா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டிருக்கேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம முன்னாடியே பண்ணி வச்ச லேயர். ஓகேவா, இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது செக் லேயர் நம்ம போட்டது, செக் லேயரை விஷுவல் பண்ணிக்கிறோம், எங்கே இந்த ஏரியா பண்ணலாம் அப்படின்றது இது டீட்டெயிலாக தெரியுது. ஸோ அதனால் இது ஓகே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதான் டார்ஜ். இப்போ நான் டார்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டார்ச் பண்ணும்போது ஒரே விஷயம், நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க் பண்ணிவிட்டு அதை இன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் செகண்ட் ரூல் வந்து ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, பி ஃபார் ப்ரஷ், ஷார்ட்கட் டூல். ஓகே, ஷார்ட்கட் ப்ரஷ்ஷு. ப்ரஷ் பண்ண உடனே இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி, ஃப்ளோ, அண்ட் தென் வந்து பிளெண்டிங் மோடில் நார்மல். ஓகேவா, இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. பிளெண்டிங் மோடு எப்போவுமே நார்மலில் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி அப்படின்றது 100ல் இருக்கட்டும். ஃப்ளோன்றதை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஃப்ளோ ஜஸ்ட் ஒரு 2% வைக்கிறேன். இப்போ நான் 2%ல் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1ல் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும். நீங்கள் 2ல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஃபோட்டோஷாப் தெரியும்னா நீங்கள் 2ல் பண்ணலாம். இன்னும் எனக்கு அட்வான்ஸாக தெரியும்னா 3ல் கூட பண்ணலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. நான் இப்போ வந்து 2ல் பண்ணுறேன். ஸோ 2% வச்சுருக்கேன். இங்கே டார்க் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒயிட் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்கே ஒயிட். அப்படி உங்களுக்கு ஒயிட் ஆப்ஷன் இல்லைன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட், இங்கே ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்னா பிளாக்கு, ஒயிட்னா ஒயிட் பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து ஷார்ட்கட்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பிளாக் இருக்கனால நான் ஒயிட் வச்சுருக்கேன். ஓகேவா, அப்போ தான் அது விசிபிள் ஆகும். ஸோ விசிபிளுக்காக அங்கே ஒயிட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாஸில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுறேன். நான் டார்ச் பண்ணுறேன். இங்கே நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஒரு ஒயிட் ஃபினிஷ் தெரியுது. அதனால தான் இந்த செக் லேயர், இந்த செக் லேயர் எடுத்தால் இங்கே தெரியல பாருங்கள் பெருசாக. ஸோ அதனால தான் நம்ம இந்த செக் லேயரே போட்டிருக்கோம். செக் லேயர் இருக்கனால ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் அது மேலே. ஸோ ரொம்ப ஒயிட் இருக்க ஏரியாவில், ஓவராக ஒயிட் இருக்க ஏரியாவில் லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் இதுவாக இருக்க ஏரியாவில் கொஞ்சம் நல்லா அழுத்தி ஸ்கெட்ச் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய ஏரியாவுக்கு ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணி பெருசாக்கலாம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மவுஸை வந்து ஆல்ட் அழுத்திட்டு லெஃப்ட்டில் இது பண்ணிங்கன்னா, ட்ராக் பண்ணிங்கன்னா கம்மியாகும். ஓகேவா. ஸோ பெயிண்ட் எங்கெல்லாம் ஒயிட் தெரியுதோ, உங்கள் கண்ணுக்கு தெரியுத ஒயிட்டெல்லாம் நீங்கள் ஒயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, டார்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இடத்துல தெரியுது, இந்த இடத்துல டார்ச், இங்கே டார்ச், இந்த இடத்துல ஓகே ஃபைன் வித் டார்ச். இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக டார்ச். இங்கே டார்ச். நீங்கள் வேக்கம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். மவுஸ் இன்கேஸ் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, பட் ஆனால் அவ்வளோ அக்யூரேசி கிடைக்காது. நீங்கள் வேக்கமில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இங்கே கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஏரியாலாம் தெரிஞ்சு பாருங்கள். டார்க்கில் மட்டும் இதில் கை வைக்கக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்ன்றனால நம்ம ஒன்லி கை வைக்கிறது ஃபுல்லாக இந்த ஒயிட் தான். ஃபுல்லாக ஒயிட்டில் தான் நம்ம டார்ச் பண்ணுறோம். நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் ஸ்கின். நீங்கள் நெக்லஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் எல்லாத்துலேயுமே நீங்கள் டார்ச் பண்ணலாம். ஒரே பண்ணலாம். இந்த ஒன்லி ஸ்கின்னில் மட்டும் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் டெக்ஸ்சர்லலாம் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா பாப் தெரியும். இது டார்ச் பண்ணுற மெயின் ரீசனே வந்து பாப் தான். அதாவது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் இமேஜ் பார்க்க. அந்த டைமென்ஷன் தெரியும், ஒரு 3D ஃபோட்டோ மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த டார்ச் வேறு எல்லாருமே நிறையா ப்ரிஃபர் பண்ணுறது. இங்கே ஐஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐஸ்லேயும் டார்ச் பண்ணலாம். Before, after. So burn area. மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் டார்ச் ஏரியாஸ்லாம். இன்கேஸ் ஒரு சில இடத்துல விட்டுருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் பார்த்து நல்லா அப்பியரன்ஸாக பண்ணணும். இந்த இங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஹேரில் கூட பாருங்கள், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய டார்ச் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இமேஜ் நல்லா பாப்பாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு டார்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர்.
திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். டாஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. ஓகே, டாஜ் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபோட்டோவை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். அதாவது இன்கேஸ் ரொம்ப வேல்யூஸ் அதிகமாக வச்சு பெயிண்ட் பண்ணுறது, ரொம்ப ஹார்டாக பெயிண்ட் பண்ண இடத்துல பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஃபோட்டோவுக்கு எடுத்துரும், ரொம்ப ஒயிட் ஆகிடும். ரொம்ப ஒயிட் ஆனால் அது ஏதோ லைக் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒயிட் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் டைமில் வராது, கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ வந்து டாஜ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பர்ன், நார்மல் லேயர், ஓகே, and then I go to burn. ஓகே, ஸோ இப்போ பர்ன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பர்ன் பண்ணும்போது டார்க் ஏரியாஸை டார்கெட் பண்ணுறோம். டார்க் ஏரியாஸ் எதெல்லாம், இது டார்க்கு, இங்கே டார்க்கு, இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ டார்க் ஏரியாஸை டார்கெட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் பெயிண்ட் பண்ணுறேன். இதுவுமே 2% தான் இருக்கணும் வேல்யூ. ஒபாசிட்டி 100, பிளெண்டிங் மோட் நார்மல். சைஸ் ஆஃப் ப்ரஷ் வந்து நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் வச்சுக்கணும். இப்போ இந்த ஏரியாஸ்க்கெலாம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்னதாக வச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இப்போ இந்த நோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் டார்க் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எல்லாமே லைட் பெயிண்ட். இந்த ஏரியாஸ் நம்ம கை வைக்க போகிறதில்ல, இது ஏன்னா ஆல்ரெடி டார்ஜில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி டார்க் பண்ணுறோம். டார்க், டார்க்கர் ஏரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கர் ஏரியாவை டார்கெட் பண்ணி மட்டுமே நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு பர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர். ஓகே, திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். ரொம்பவே டார்க்காக இருக்குது இந்த ஏரியாஸ்லாம். கொஞ்சம் டார்க் ஆகிறதுனால கொஞ்சம் டைமென்ஷன் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செக் லேயர் எடுத்துகிட்டு பார்ப்போம். திஸ் இஸ் பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் முடியல, இன்னும் ஒர்க் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே நான் குரூப் பண்ணிடுறேன். Ctrl+G ஃபார் குரூப். ஓகே, குரூப் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயர் இருக்கும். இது டாஜ், இது பர்னு. இப்போ நம்ம டாஜ் பண்ண ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செகண்ட், இது டாஜ் பண்ணனால வந்து பாப்பு, இது பர்ன் பண்ண வந்தனால பாப்பு. ஓகே, இப்போ குரூப் ஆஃப் பண்ணுறேன். ரெண்டுமே சேர்ந்து இப்போ தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இந்த இடம்லாம் பாருங்கள், கொஞ்சம் டார்க் ஆனாலும் அந்த இமேஜே ஒரு பாப் இருக்கும். ஸோ இன்னும் முடியல. நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த டாஜில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், கோ டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் கோ டு பிளெண்டிங் ஆப்ஷன்லேயே ஃபஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா அண்டர்லைங் லேயர்னு இருக்கும். ஸோ அண்டர்லைங் லேயரில் நீங்கள் டாஜில் இருக்கும்போது லெஃப்ட் சைடு ஐக்கான் இருக்குது பாருங்கள், இங்கே கீழே. இந்த லெஃப்ட் சைடு ஐக்கானை லைட்டாக ரைட் சைடாக நீங்கள் வலிச்சுட்டு வரணும். வலிச்சுட்டு வரும்போது இங்கே ஃபோட்டோவில் அஃபெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் டாச் பண்ண ஏரியாவை இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணி லெவல் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள், நீங்கள் ஏடாகூடமாக டாச் பண்ணியிருந்தாலும், அதாவது சரியாக பெயிண்ட் பண்ணலனாலும், இது கொஞ்சம் அந்த இடத்த செப்பரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சமே லிட்டிலாக வைக்கிறோம். ஓரளவுக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ இப்படி பண்ணுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம சாஃப்ட் ஆக்குறோம். இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் ஃபெதர் ஆக்குறதுனால ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் ஐக்கானை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த சைட்லேயும் இது லைட்டாக. ஸோ எட்ஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ டாஜில் நம்ம இந்த விஷயத்த பண்ணிடணும். அப்புறம் இதை கிளிக் ஓகே. ஓகே, இப்போ கொஞ்சம் டாஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக, அந்த சைட் ஆஃப் ஃபினிஷ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் பண்ணுறோம். அதே மாதிரி பர்னுக்கும் பண்ணுறோம். ரைட் கிளிக், பிளெண்டிங் மோட்,
இந்த வாட்டி நம்ம லெஃப்ட் சைடு ஐக்கானை ட்ராக் பண்ணக்கூடாது, ரைட் சைடில் இருக்க இந்த ஐக்கானை ட்ராக் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ன் வந்து அஃபெக்ட் ஆகும், ஏன்னா இது பர்ன் லேயர். ஓகே, அதே நாள்கிட்ட வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த சைடும் அது பண்ணுறீங்க. கிளிக் ஓகே. ஓகே, இப்போது நம்ம டார்ஜ் அண்ட் பேர்னும் பண்ணிட்டோம், ப்ளஸ் வந்து இந்த பிளெண்டிங் மோடில் போய்ட்டு ரொம்ப ஃபெதராகவும் பண்ணி நீட்டாகவும் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் கிளிக் பண்ணி குரூப் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம டார்ஜ் அண்ட் பேர்னை கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போது இந்த டார்ஜ் அண்ட் பேர்ன் பண்ணாங்க, பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். நீங்கள் இமேஜில் அந்த டைமென்ஷனை நல்லா பார்க்கலாம், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ பாருங்கள், இப்போ லாங் வியூவில் பாருங்கள். அதாவது இந்த டார்ஜ் அண்ட் பேர்ன் நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபேஸில் இருக்க அந்த நோஸோட ஷார்ப்னஸ், அதுக்கப்புறம் ஐயோட டீட்டெயில், ஐயோட ஷார்ப்னஸ், ஓகேவா, இங்கே இருக்க சின்னில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங், அந்த டார்க்கும் அந்த ஒயிட் ஏரியாவும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த இமேஜ் நல்லா பாப் ஆகும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டார்ஜ் அண்ட் பேர்ன் எப்படி பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரது நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி டார்ஜ் அண்ட் பேர்ன் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு இமேஜ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்ற ஐடியாவில் இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னோடய பேஜ் இருக்குது, இன்ஸ்டா பேஜ். அந்த இன்ஸ்டா பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் டவுட்ஸை டைப் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.